போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து நிரந்தரமான வேலை தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் நிதானமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா indianpost.government.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கவர்மெண்ட் வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 ஜூனில் தான் உங்களுக்கு நியூ அப்டேட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜூனில் தான் போட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் அப் டு 2 வேகன்சி ஸ்டாஃப் கார் டிரைவருக்காக உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 வேகன்சி தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஜாபே வந்திருக்கு. சரிங்களா? எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, எப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூன் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு கார் டிரைவருக்காக உங்களுக்கு 2 வேகன்சி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றதே இவங்க கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக் பே தனியாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 விதமான போஸ்ட்டுக்கும் 2 விதமான உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பை 23/7/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் வரைக்கும் நீங்களே இருக்கலாம். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்மின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபோட எதான டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் சிபிஎம்ஜி த்ரோ, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடியில் தான் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நெட்டில் ஆல் சிபிஎம்ஜி த்ரோ மெயில் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னை ரெக்ரூட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெயில் ஐடி கொடுத்துப்பாங்க. அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் போர்ட்டலில் தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். நேம் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக வந்து 2 வேகன்சி தான் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீஸ், அதாவது குரூப் சி அடிப்படையில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் சேலரி நான் முன்னே சொன்ன மாதிரி தான் 19,900 ரூபாயிலேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து எதில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆர்மிடு ஃபோர்ஸு கீழவும் வரும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை அதில் வேக்கன்சி இருந்தால் அதில் போடுவாங்க, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வேக்கன்சி இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 56 வயசுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்.
மோட்டாரை வந்து நீங்கள் கழட்டி பூட்டுறது வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மோட்டாரை பற்றி நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது வண்டி ஓட்ட நல்லா தெரிஞ்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்க வந்து நீங்கள் எங்கே வண்டி ஓட்டினீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சும்மா ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் சீல் அடித்து எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கான இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் நீங்கள் அதுலேருந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க அது கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், வேலிட் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அது எஸ் ஆர் நோ கொடுத்துருக்காங்க. மோட்டாரை பற்றி தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே உங்களுக்கு அவைலபிள் தான். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்கச்சக்க இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி வைக்கணும், எஸ்சி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்சி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபில்லப் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. அப்படி சிக்னேச்சர் போடாமல் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்பில் ஃபார்மேட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகண்ட்டோட நேம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் அனுப்பி ஆகணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இந்த 3 ஜூனில் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். இந்த ஜாப் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்க கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கூட நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கான வெப்சைட். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.